ஏண்டா முனுசாமி, தினம் சமயக்கிட்டுல செஞ்சு வச்ச பொருள் எல்லாம் திடீர்னு காணாம போகுது. யார் எடுக்கிறாங்கன்னு தெரியலடா. ஏண்டா இங்க பிரெட் வச்சுனா எங்கடா காணோம்? எங்கடா வச்ச? என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நான் வைக்கலையா? இன்னும் வைக்கலடா டேய். ஏ ரத்தனா, எனக்கு சந்தேகம் தான். ஆனா அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் சும்மா இருந்தேன். அப்ப எடுத்தாலும் உனக்கு தெரியுமா? நேற்று பார்கோவா கண்டி வச்சா அதுல பாதிய காணும்டா. விக்கிக்க போகுது. ஏயா திருட்டு வேலையா பண்ற? முதலாளிகிட்ட சொல்றேன் பாரு. சொல்லாதடா. இடையில பசி வந்துருச்சு, கேட்டா தர மாட்டீங்களே, அதனாலதான் உன்னை எடுத்து சாப்பிட்டேன். இதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏடா இதுக்குமா பனிஷ்மெண்ட்? என்னடா? ஆட்டாங்கல்ல மெதுவடைக்கு உளுந்து போட்டு போய் ஆட்டு. டேய் நான் மசால் வடைக்கு ஆட்டுறேன்டா. ஏன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அடே மசால் வடைக்கு அரைகுறை ஆட்டினா போதும்டா, மெதுவடைக்கு மசியே ஆட்டணும்டா. நீ சரிப்பட்டு வர மாட்டிய? முதலாளிகிட்ட இப்ப சொல்றேன். அடே அடே சொல்லாதடா. அப்ப போய் ஆட்டு. ஏண்டா ஒரு பிரெட் எடுத்ததுக்கு என்ன இந்த ஆட்ட ஆட்டுறீங்களாடா? ஆட்டு. ஆட்டுறேன்டா, ஆட்டுறேன். சபா, ஏமா ஒரு மாதிரி இருக்கேன்? ஏன் வரல? நீ டிஃபன் சாப்பிட்டியாமா? ஓஹோ, இது வரைக்கும் நீ செஞ்ச பிடிவாதத்தை இப்ப ஆண்டி பண்றாங்களா? நீங்க 2 பேரும் டைனிங் ஹாலுக்கு போங்க, தானா வருவாங்க. சோபான்னா எனக்கு உயிர்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். அவ கண்ணீர் சிந்தனா என் இதயத்துல ரத்த கசின்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். பின்ன ஏன் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. ஐ டோன்ட் கேர். நீ சாப்பிடுறியோ பட்னி கிடந்து சாகுறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் சோபா இன்னும் சாப்பிடல, அது என்னால பொறுத்துக்க முடியல. நீ வந்தாதான் அவ சாப்பிடுவா. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்க. சோபா அங்க காத்துக்கிட்டு இருக்க. என்ன என்ன சோபா, ஆண்டி வந்தாச்சுல, இப்ப சாப்பிட்டியா? குட். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தாய்மை உணர்ச்சி வேணும். அந்த உணர்ச்சி இருக்கவங்க முகம் எப்போ மலர்ச்சியா இருக்கும். இந்த முகத்திலே மலர்ச்சி இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஓஹோ, அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் மறுபடியும் மலர்ச்சி வரும் இல்ல? ராமையா, நாளையிலிருந்து சோபாவையும் ராஜீவையும் இவங்களோட நம்ம எஸ்டே ஸ்கூல் கழிச்சிட்டு போ. ஸ்கூல் முடிஞ்சதும் கூடவே இருந்து நம்ம கோச் வந்து அழைச்சிட்டு வந்துடு. ஓகே? உத்தரவு.
ஏன் அப்படி அதாருன? வாசல்ல யாரோ யாரோ நண்டி கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான். தப்பி ஓடிட்டா. யாரவன்? தெரியாது. உங்க எதிரியாத்தான் இருக்கும். எனக்கு எதிரிகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் நண்பர்களா மாத்திடுவேன். மாத்த முடியலன்னா தீத்து கட்டிடுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு எதிரி, அதுவும் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. கரெக்ட். வெளியில இருந்தவர் தான் ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டீங்களே. ராமையா, என்னங்க எஜமா? நம்ம நாய்களை அவுத்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாங்க எஜமா. நாளைக்கு ராத்திரி எல்லாத்தையும் அவுத்து விட்டுடு. வீட்டை விட்டு வெளியே போக நினைக்கிற எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணி. சரிங்க எஜமா. அது என்னுடைய நாய்கள், பொல்லாத நாய்கள். வெளியே அடி வச்சா கடிச்சு கொதறிடும். சீதா, இனிமே ராத்திரி நேரத்திலே ராமையா படிக்கட்டு பக்கத்திலே படுத்திருப்பா. உனக்கு வெளியே போக நினைச்சா அவன் துணை கொள்வான். குட் நைட். இப்ப எங்கேயாவது போகணுமா? எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. போடா நீ. வண்டியை திருப்பி கொண்டாப்பா. வடவடா துப்பாக்கிக்காரா. ஹலோ மனோ. என்னடா காலங்காத்தால யூனிஃபார்ம் வந்துட்டேன். வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? Fine. ராதா எப்படி இருக்கா? Fine. ராதா எப்படி இருக்கா? Fine. சுதா எப்படி இருக்கா? Hey. நாய்க்குட்டி எப்படி இருக்கு? எல்லாரும் ஃபைன்டா. என்ன விஷயம்? ரயில்ல ஒரு கொலை நடந்தது. குத்தவாளியை உடனடியா கண்டுபிடிக்கணும் மேல இடத்துல ஆர்டர் வந்திருக்கு. நீ மனசு வச்சாதான் குத்தவாளியை கை கிடைப்பான். நான் மனசு வைக்கிறதா? அதாவது மாஜி குற்றவாளிகள், சில கேடிகள், இவங்க போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அத மிஸ் சீதாட்ட காட்டி அடையாளம் கேட்கணும். இன்னும் 1 ஹவர்ல ஜீப் அனுப்பி வைக்கிறேன். எதுக்காக? அதாவது மனோகர், கொலை நடந்த நேர்ல பார்த்த ஒரே சாட்சி சீதா தான். அவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். மூர்த்தி வந்து சொல்லு. கீதா நேத்து இருந்து இருந்துகிட்டே இருக்கா. சுவேஷ் வர இருக்கு. டாக்டர் விட சொல்லிருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் கூட்டு வரேன். 5 o'clock. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாட்டு பாப்பா, அரசாங்க சொத்து. நீங்க போனா குத்தம் இல்ல, நாம மட்டும் தான் குத்தம். வண்டி எடுப்பா. நான் வரேன் மனோ. பை பை மனோ. என்ன தாய்க்குலம் ஓடோடி வருது? நான் தான் கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவா? என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் குற்றவாளி கொஞ்ச காலத்துக்கு தான் தப்பிக்க முடியும். மறந்துடாதே. 5 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சிட்டு வரேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்க. 4 மணிக்கு ரெடி ஆயிடு. மறந்துட்டா.